ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு மாணவர்களை காத்தமைக்காத முதல்வர், மாணவர்களுக்காக காத்திருந்த முதல்வர், வாழ்த்துறைக்காக சேலம் CSI பாலிடெக்னிக் முதல்வர் அவர்கள். பெருநல் மதிப்பிற்கு அன்பிற்கும் உரிய தமிழ்நாடு கால்நடை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, எங்கள் அன்பு நண்பர் அன்பிற்கினிய முனைவர் செய்வன் அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஜெபக்கண்ணன் அவர்களே, மயிலை திருவுள தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினரும் தொழிலதிரும் நிர்மாகிய ஐயாசாமி ஐயா அவர்களே, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்களே, ஆசிரியர்களே, இங்கு எதிர்கால அறிவியல் எழுத்தர்களாக அறிவியல் பூங்காக்கள் மூலம் பல்வேறு ஊடகங்கள் மூலமும் மிளிர சமூக பணியாற்ற உருவாகியிருக்கும் அன்புசால் மாணவ மணிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த நல்ல காலையில், நண்பகல் என்று கூட சொல்லலாம், நல்ல நண்பகலில் உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்வதும் வாழ்த்துவதும் என்னுடைய கடமையாக இருக்கின்றது. வாழ்த்துறை என்று வழங்கும் பொழுது வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள யார் தகுதியானவர்கள், யார் அந்த பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ள தங்களை பணியாற்றி உயர்ந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது 5 நாட்களாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கை, இந்த பயிலரங்கை, இந்த பயிற்சி கூடத்தை நடத்தி காட்டிய கல்லூரியும் பல்கலைக்கழகமும் முதலாக நிற்கின்றது. அதை சார்ந்த துணைவேந்தர் தொடங்கி மாணவர்கள் வரை அனைத்து ஊழியர்களும், ஆசிரியர்களும், பேராசிரியர்களும், முதல்வரும், மாணவர்களும் பாராட்டுகளை பெறுகின்றார்கள். அவர்களை உளமாற தமிழ் பரப்பும் நல் பணிக்காகவும் அறிவியல் வளர்க்கும் நல் பணிக்காகவும் அவர்களை வாழ்த்துகின்றேன். இவற்றையெல்லாம் நடத்தி காட்ட இங்கு வந்து தங்கள் பணிகளை விடுத்து பல்வேறு வழிகளில் துணை நின்றிருக்கும் MTS அகாடமியையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நானும் அது ஒரு அங்கமாக இருந்தாலும் நடத்தி காட்டும் போது அவற்றை வாழ்த்த வேண்டும். இவற்றுக்கெல்லாம் துணை புரியும் நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரவியல் பரப்பும் அந்த நிறுவனத்திற்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த பணிக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த பணி வாழ்த்துதல். வாழ்த்தி முடித்தாலும் இருக்கின்றது உங்களிடம் சொல்ல வேண்டிய 2 கருத்துக்கள். வாழ்த்துறைக்கு இலக்கணம் உங்களுக்கு எல்லாம் ஓரளவு தெரிந்திருக்கும். எவ்வளவு நேரம் பேச முடியும்? 20 நிமிஷம், half an hour. ஐயோ, இந்த 4 பேர் முன்னாடி உட்காந்து ஐயோ 5 லிருந்து 7 நிமிஷத்துக்கு மேல பேசினா அது வந்து வாழ்த்துறையே இல்லை. வேற ஏதோ சேர்த்து பேசுறதா அர்த்தமாகும். எனவே நீங்க உங்க கடிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 7 நிமிஷத்துக்கு மேல நான் பேச மாட்டேன். எங்கிட்ட அதுக்குள்ளான கருத்துக்களை மட்டும் சுருங்க சொல்வது என்னுடைய பணியாக இருக்கின்றது. அறிவியல் வளர்ந்து வரும் இயல், மாற்று கருத்திற்கு வாய்ப்பே கிடையாது. தினசரி பல அறிவியல் படைப்புகள் மனிதனுடைய மேம்பாட்டிற்காக, மனிதனுடைய வாழ்வு உயர்வுக்காக, மனிதனுடைய தனித்தன்மை வளர்ச்சிக்காக அறிவியல் மனிதர்களால் படைக்கப்பட்டு சமைக்கப்பட்டு படைக்கப்பட்டு வருகின்றது. மறுபுறம் இவற்றினுடைய அடிப்படை தன்மைகளை புரிந்து கொண்டு, அறிவியலை புரிந்து கொண்டு பயனடைய வேண்டிய பயனாளிகளுடைய தேவை இருக்கிறது. இதை சரியா அறிவியல்ல அந்த பயனாளிகளுக்கு எடுத்து போடணும்னா இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு
பிரிட்ஜ், சேனல், ஒரு வழி அல்லது வாய்ப்பு தான் நம்ம அறிவியல் எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த பணி தான் நம்மகிட்ட இருக்கிற பணி, பெரும் பணி. முதல் மொழி ரீதியா அது கொடுக்க அறிவியல் படைப்புகள் ஆங்கிலத்திலோ பிற மொழியில தரப்பட்டால் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி யாருக்காக எழுதுகின்றோம்? உங்களிடையே பேசுகிறோம்னா மாணவர்களுக்காக எழுதுகின்றோம், சிறார்களுக்காக எழுதுகின்றோம், பெரியவர்களுக்காக எழுதுகின்றோம். யாருக்காக எழுதுகின்றோமோ அவர்களுக்காக அதை பதப்படுத்தி நாம் தர வேண்டும். ஒரு தாயை போல, தாய் எந்த வயது குழந்தைக்கு உணவு தருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற உணவை பதப்படுத்தி தருவார்கள். குருவியை எடுத்துக்கொள்ளலாம், அனிமல் சயின்ஸ் என்று சொல்வதால் குருவியை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம், குருவியை ஒத்த பறவைகளை எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணவை எங்கிருந்தோ தேடி எடுத்து வந்து இந்த உணவு அதனுடைய குஞ்சுக்கு சரியாக இருக்கும் என்று அதன் வாயில் வைத்து உமிழ்நீரால் அதை பதப்படுத்தித்தான் குழந்தைக்கு ஊட்டுகின்றது. எனவே பெறப்படும் அறிவியல் கருத்துக்கள் எப்படி இருந்தாலும், எத்தனை வளமான கருத்துக்களாக, எத்தனை உயரிய கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனைய அறிவியல் ஆராய்ச்சி ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை சரியான விகிதத்தில் பதப்படுத்தி அதை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு தருவதும், எழுதுவதும், அவர்களுக்கு ஏற்றவாறு நடிப்பதும், அவர்களுக்கு ஏற்றவாறு உரை செய்வதும் தான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இப்போதெல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம் சந்திரயான். இப்போது கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டது சந்திரயானை பற்றி அதிகமாக சொல்றேன். சந்திராயன் அல்ல, சந்திரயான் அப்படின்னு நம்ம அதை ப்ரொனன்சியேட் பண்ண வேண்டும். சந்திரயானுடைய ப்ராஜெக்ட் எப்படி உயரிய ப்ராஜெக்ட், நம்ம எவ்வளவு பேர் நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்பதான் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா எழுத முடியும். இது உலகிலேயே மிகப்பெரிய உயரிய அதிகபட்ச தொழில்நுட்ப கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். ஒரு வினா அவங்களுக்குள்ள வரணும், நியாயபரமா. அப்போ அமெரிக்காவில் பண்ணாங்க, ரஷ்யாவில் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லையா? சீனா கூட முதல்ல சொன்னாங்க. இது என்ன சொல்றது, இந்தியாவில் சொல்லப்படும் கருத்துக்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமா? இவங்க மூன் இம்பாக்ட் ப்ரோபுக்கு செய்திருக்காங்களா? மூன் இம்பாக்ட் ப்ரோப்ன்றது சாதாரணமா செய்திட முடியாது. நிலவில் இறங்கும் சைனாவும் அந்த முயற்சி பண்ணல. நாம் 4வது நாடு இல்ல 5வது நாடு எடுத்துக்கொள்ளலாம், கணக்கு பிறகு சரியா பார்த்தோம். சந்திரனை சென்று சுற்றி வருவதற்கும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் பல நாடுகள் அனுப்பி இருக்கின்றன. இருந்தாலும் அந்த மூன் இம்பாக்ட், அந்த சந்திரனில் 3 வர்ண கொடியாகிய நமது தாய் திருநாட்டினுடைய கொடியை பதிப்பதற்காக செலுத்தப்பட்ட அந்த மூன் இம்பாக்ட் ப்ரோப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலவில் இறங்கும் கருவியை யாரும் இதுவரை படைக்கவில்லை. சீனா படைக்கவில்லை. நிலவினில் இறங்கி இருக்கின்றார்கள், மனிதர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். அது ரஷ்யாவும் அமெரிக்காவும் செய்தது. அதையும் நாம் விஞ்சி இருக்கின்றோம். எப்படி விஞ்சி இருக்கின்றோம்? யாராவது ஒத்துருதுன்னா, we are superior than China and US in Chandrayaan project. Can you tell me? எந்த வகையில் நாம் உயரிய தன்மை மிக்கவர்கள்? ஒரே ஒரு கருத்து. எப்படி ஒரு மிஷினை உருவாக்கி அது இது ஆயுட்காலம் முழுவதும் செய்ய முடிச்சுட்டு அங்கேயே தங்கி இருக்க போதும் சார். அதுல நம்ம மூவர்ண கொடி நிலவுல இந்தியர்களுக்காக ஒரு இடம் இருக்குன்னு சொல்ற மாதிரி செஞ்சிருக்கோம் சார். இந்தியர்களுக்கான கொடி, அமெரிக்கர்களுக்கான கொடி நாட்டப்பட்டுள்ளது, இந்திய ரஷ்ய கொடி நாட்டப்பட்டுள்ளது, நம்முடைய மூவர்ண கொடியும் அங்கு இருக்கின்றது. ஒத்துக்கொள்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், நீங்க சொன்னது தவறு கிடையாது. ஒரே ஒரு வழியில நம்ம மத்தவங்க எல்லாம் இந்த உலகத்துல மிஞ்சிருக்கணும்னா, இந்த நம்ம சேட்டலைட் மட்டும்தான் 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ரவுண்ட் ஆர்பிட்ல அது சுத்தி வருது. மற்றவங்க 500, 1300, 3000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர்ஸ் தான். நமது மட்டும்தான் க்ளோசஸ்ட் ஆர்பிட்ல ஹை ரெசல்யூஷன் கேமராவோட நம்மளுக்கு இருக்குது. நம்மகிட்ட நாம் அனுப்பிக்கிற அந்த அசசரிஸ் மட்டும்தான் அங்க இருக்கும் நிலவளம், நீர்வளம் மற்றும் அந்த வேதியியல் வளங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு திறன் பெற்றது இந்திய ப்ராஜெக்ட்ல உலகளவில் சந்திராயன் ப்ராஜெக்ட் தான். நன்றி. அது நாம யூஸ் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் இருக்கு சார். மத்தவங்க எல்லாம் அனுப்புறது ஒரு திசையில் அனுப்பியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். எல்லாத்துலயும் சொல்றது அதிகபட்ச சிறப்பு 100 கிலோமீட்டர்ஸ் பவுண்டரியில அனுப்புறதுக்கு மற்றவர்களுக்கு உண்டான தயக்கம் நம்மிடம் இல்லை. நாம் அது வெற்றி கண்டிருக்கின்றோம். தயக்கிறவங்க வெற்றி கண்டிப்பா வராது. தயக்கம் இல்லாத தொடர்ந்து துணிந்து போறவங்க கிட்ட வெற்றி நிச்சயம் வரும். அப்படி இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். இதை போன்ற தகவல்களை, பலருக்கும் தெரிந்த தகவல்களை, சிறந்த தகவல்களை சுருங்க புரியும் தமிழில் அல்லது புரிந்த நடையில், புரிந்த விதத்தில் மக்களுக்கு எடுத்து சென்று தர வேண்டிய பொறுப்பு இதுவே
ஒரு வேண்டுகோள் அல்ல, பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அது வளர்ந்து வரும் மாணவர்களிடம் இருக்கின்றது. அது இந்த பகுதியில் நாமக்கல் என்றால் கல்வியில் சிறந்த மாவட்டம். உண்மையா இல்லையா? நாமக்கல்லை பற்றி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட் இருப்பாங்க, அது ஒரு மாதிரி டிஸ்ட்ரிக்ட். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அதிகமான கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், மற்ற கல்லூரிகள் நிறைந்த மாவட்டம் நாமக்கல் தான். உயர்ந்த அளவில் படிக்கக்கூடிய சென்னையில் இருக்கிறவங்க கூட இடம் கிடைக்காத பள்ளிகள் எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. அத்தகைய நாமக்கல் மாவட்டத்தில் இன்று போடப்பட்டிருக்கும் இந்த விதையானது ஆலமரமாக பெரிய விருட்சமாக வளர்ந்து மிகப்பெரிய தமிழில் அல்லது அறிவியலில் எழுதக்கூடிய, சிறந்த அளவில் எழுதக்கூடிய ஒரு அறிவியல் பட்டறை, அறிவியல் எழுத்தாளர்களை இந்த இடம் உருவாக்க வேண்டும். அதன் மூலம் இன்று இடப்பட்ட விதியினுடைய பயனை MTS அகாடமி போன்றவர்களும் மற்றவர்களும் NCSTC போன்றவர்களும் தெரிந்து கொண்டு நாங்களும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பகுதியில் இருந்து வந்திருக்கும் மாணவர்களை மீண்டும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நீங்கள் பல விதத்தில் பல வழிகளில் நாட்டிற்கும் மனித நேயத்திற்கும் மனிதனுக்கும் பயன்படும் நல்ல அறிவியலை வளர்ப்பீர்கள். அதற்கான இடத்தில் நல்ல வளாகத்தில் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் தமிழ் மட்டத்துக்கு போட்டதா மற்றதுக்கு போட்டதா முதல் பயன்படுத்துறவங்க நாம தான் பயன்படுத்துறோம். எனவே இந்த அளவு ஒரு அழகான ஒரு விழாவினுடைய இறுதி விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.